கடகராசி கடகராசி வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய ராசி. மீன ராசி மீனம் கடகத்தை தான் கம்பைன் பண்ணுறேன். இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே நீர் ராசி. கடகத்துக்கு அதிபதி சந்திரன்னா மீனத்துக்கு அதிபதி குரு. பெண் ராசி. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலாவில் இருக்கும். நட்சத்திரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா அங்கே பூச நட்சத்திரம் கடகத்தில் வரும். இந்த பக்கம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரங்களில். கடகத்தில் வந்து ஆசிலேஷம், அதாவது ஆயில்ய நட்சத்திரம் புதனுடையது. இந்த பக்கம் ரேவதி நட்சத்திரம் புதனுடையது. அங்கே வந்து புனர்வசு நட்சத்திரம் கடகத்தை வந்து புனர்வசு நட்சத்திரம் பாதம் 4 குருவுடையது. இந்த இடத்த வந்து புரட்டாதி நட்சத்திரம் பாதம் 4 குருவுடையது. இப்படி தான் அது கம்பைன் ஆகும். இப்போ கடகத்துக்கும் மீனத்துக்கும் நான் ஏன் இந்த காம்பினேஷன் பண்ணேன்னா, முதல் விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன். அஷ்டம சனி இந்த பக்கம் வந்து கடகத்துக்கு முடிஞ்சிருக்கு. 7.5 சனியில் விரைய சனி மீனத்துக்கு முடிஞ்சு ஜென்ம சனியாக வந்திருக்கு. அப்படி தான் ஒரு காம்பினேஷன். ப்ளஸ் கடகம் மீனத்துக்கு வந்து சனி எப்போல்லாம் வக்ரம் அடையுதோ அப்போல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விதி இருக்குது. அதன் அடிப்படையிலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான டைமாக இப்போ இந்த சனியோட வக்ர காலத்தை எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்தில் டோட்டல் டிரான்சிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 2 ராசிகளுக்குமே குருவுடைய பலம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். குருவுடைய பலம் இல்லாமல் அந்த ராசிகள்லாம் வந்து ஒரு எனர்ஜி வேணும்ல, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்கேருந்து வரும்? அது குரு தான் வரும். எப்போவுமே வந்து ஒரு சுபகாரியம் செய்யணும்னா ஏன் வந்து நம்ம வந்து புஷ்பாலங்காரம் பண்ணி விளக்கேற்றி ஒரு பூஜை பண்ணி மந்திரங்கள் ஜபித்து எல்லாருடைய பிளஸிங் ஏன் வாங்குறோம்? ஏன் எல்லார்ட்டேருந்தும் ஒரு பாசிட்டிவ் விஷ் வாங்குறோன்னா, அந்த சுபங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு வரணும், அருள் வேணும். அதுதான் குருவுடைய பார்வை. அப்போ குருவுடைய பொசிஷன் நல்லா இருக்கா முதல்ல ரீடிங் எடுத்தோம்னா, மீனத்தை பொறுத்த வரைக்கும் அது 4th ஹவுஸில், கடகத்தை பொறுத்த வரைக்கும் அது 12th ஹவுஸில். சூப்பர் ஸ்கோர் கிடையாது. இந்த 4ஆம் இடம் வந்து குருவுக்கும் சரி, இல்லை 12ஆம் இடம் குருவுக்கும் சரி, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் பொசிஷன் கிடையாது. அப்படியே எல்லாமே கொடுத்துரும், எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற இடம் கிடையாது. 4 அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர். அது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டில் போகிறது, ஒரு முயற்சி எடுக்கிற இடம் தான் அந்த 4. ஒரு பதவி, ஒரு முயற்சி, ஒரு ட்ரை பண்ணுவோமே, சும்மா இருக்கிறத ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் அந்த 4th ஹவுஸ் மீனத்தை பொறுத்த வரைக்கும். கடகத்துக்கு 12th ஹவுஸ் அலைஞ்சு திரியுது, சுற்றி கித்தியாவது நான் ட்ரை பண்ணுறேன், 10 கடை ஏரியாவது நான் இந்த பொருளை வாங்கிடுறேன். அந்த மாதிரி அலைஞ்சு திரியுது தான் அந்த 12th ஹவுஸ். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்திருக்கு. சரி, மற்ற பிளானட்லாம் ஏதாவது ஃபேவராக இருக்கான்னு பார்த்தா செவ்வாய் இன்னொரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். மீனத்துக்கு செவ்வாய் 7th ஹவுஸில் பட் கன்னி வீட்டில், கடகத்துக்கு செவ்வாய் 3rd ஹவுஸில் பட் கன்னி வீட்டில். அப்போ அதுவும் வந்து சூப்பரான இடம்னு சொல்ல முடியாது.